ஒரு வீடு, அதில் ஒரே ஒரு மனிதன். டெய்லியும் ராத்திரி 3:33 ஆயிட்டா ஏதோ ஒரு நடக்கிற சத்தம். இந்த கதை நான் அந்த வீட்டில் இருந்தப்ப நடந்துச்சு. இந்த கதையோட ஹீரோ எல்லோருக்கும் பிடிச்ச விஜய். ஐடி வேலை பார்த்துட்டு நைட்டு தூங்குற பழக்கம். புதிய வீடு, அக்கம் பக்கம் யாரும் இல்லை. சில சமயம் மொபைல் நெட்வொர்க் கூட போயிடும். முதல் 2 நாள் ஓரளவு ஓகே. அடுத்த 3வது நாள் கரெக்டாக நைட்டு ஏற்காடு 3:33 ஆயிடுச்சு. அவன் தூங்கிட்டு இருக்கும்போது யாரும் நடந்து போகிற சத்தம் டக்கு டக்குன்னு. அவன் நினைக்கிறான் எலியாக இருக்கும் அப்படின்னு. ஆனால் அடுத்த நாள் காலையில் கிச்சனில் போய் பார்த்தா யாரோ காலடி தடம். ஆனால் அது மனிதனோட காலடி தடம். இதுதான் நிற்குது ஒரு சர்ப்ரைஸ். அதுக்கப்புறம் நம்ம விஜய்க்கு ஒரு ஐடியா தோணுது. கேமராவில் எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ணுவோம், என்னதான் நடக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுப்போம் அப்படின்னு ட்ரை பண்ணுறான். அந்த இரவு கேமராவில் ரெக்கார்ட் பண்ண தொடங்குறான். கரெக்டாக அதிகாலை 3:33 மணி அடிச்சிருச்சு. காலில் தானே ஆன் ஆகுது. அவன் பயந்து போகிறான். மார்னிங் வீடியோ செக் பண்ணுறான். வீடியோவில் 2 மணி நேரம் ரெக்கார்டிங் இருக்குது. ஆனால் 3:30 to 3:40 மணிக்கு மட்டும் வீடியோ பிளாக்காக இருக்குது. போச்சுடா, அப்போ ஏதோ ஒன்று இருக்குல்ல. சவுண்டு மட்டும் கேட்குது. அவன் பாத்ரூம் போகிறான். மிரரை பார்த்தா அங்கே அவன் முகம். ஆனால் பாத்ரூம் கண்ணாடி அப்படியே மூவ் ஆகுது. பிக்சர் ஸ்லைடு ஷோ மாதிரி. அவன் மெதுவாக கையை அசைச்சு பார்க்குறான். தன்னோட கையும் மெதுவாக அசையுது. கண்ணாடியில் ரிஃப்ளெக்ஷன் சிரிக்குது. ஆனால் அந்த விஜய் சிரிக்கவே இல்லைங்க. அடுத்த நாள் அதே 3:33க்கு ஃபோன் ரிங் ஆகுது. யாருன்னே தெரியாதவங்க நம்பர். ஆனால் விஜய் ஃபோன் எடுத்து பார்க்குறான், பேசுகிறான். ஆப்போசிட் சைட்லேருந்து ஃபோனில் பெரிய சத்தம். ஒரே ஒரு வார்த்தை, நீ இங்கே இருந்தது போதும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனு கட் ஆகிடுது. தூக்கி வாரி போடுதுல்ல. விஜய் இந்த நம்பர் யார்தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை போலவே உடனடியாக ட்ரூ காலர் போட்டு செக் பண்ணுறான். ஒரு அதிர்ச்சி. அந்த நம்பர் நேம் வந்து 2019 அப்படின்னு இருக்கு. அவன் 2019 இந்த சிட்டிலேயே இல்லை. இப்போதான் உங்களுக்கு ஒரு திரைப்படம் ஞாபகத்துக்கு வந்திருக்கும். வருதா? அப்படி ஞாபகம் வந்தா கமெண்ட் பண்ணுங்க. பெட்ரூம் கப்போர்டு பின்னாடி ஒரு சீக்ரெட்டான ரேக் இருக்கு. அதுக்குள்ளே போய் பார்த்தா உள்ள ஒரு ரூமே இருக்கு. அந்த ரூமுக்குள்ள வித்தியாசமான ஃபோட்டோ. ஆனால் அது அவன் ஃபோட்டோ. ஆனால் டிஃப்ரெண்ட் ஃபோட்டோவில் டிஃப்ரெண்ட் டீட்டெயில்ஸோடு இருக்குது. இதில் டிஃப்ரெண்டான எக்ஸ்ப்ரெஷன் வேறு. ஒரு ஃபோட்டோவில் நாளைக்கான டேட் இருக்குது. ஒருவேளை அதனால தான் நம்மளை இங்கே இருக்க வேணான்னு சொல்லியிருக்கோமோ அப்படின்னு ஒரு எண்ணம் வருது. அந்த ஃபோட்டோவில் அவன் தூங்கிட்டு இருக்கான். டைம் செட்டப்பு 3:33 AM. அவன் சடனாக புரிஞ்சுக்கிட்டான் இந்த வீடு டைம் லூப்புன்னு. ஒவ்வொரு நாளும் 3:33க்கு அவனோட ஃப்யூச்சர் வருது. அவன் தான் ஃபோன் பண்ணுறான், அவன் தான் கதவு திறக்கிறான், அவன் தான் பேசுகிறான், நடக்கிறான், அவன் தான் ஃபோட்டோ எடுக்கிறான். திடீர்னு டோரை திறக்கிற சத்தம். மறுபடியும் மிரரில் ஃப்யூச்சர் விஜய் நிற்கிறான். நீ இங்கேருந்து போக மாட்டே. அவன் ஸ்லோவாக சொல்கிறான், நீ இங்கேருந்து போயிடு. சிலர் வீடு சரியில்லைன்னு சொல்லுவோம். ஆனால் வீட்டில் எந்த குறையும் இல்லை. இதில் வாழுற விதம் தான், புரிஞ்சுக்கிற விதம் தான். விஜய் மாதிரி உங்களுக்கு யாராவது சர்ப்ரைஸ் நடந்திருக்கா? என்னோட ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த சர்ப்ரைஸ் கதை உங்களுக்கு எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்கா? இப்போ தான் வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் சிஸ்டருக்கு ஒரு சப்போர்ட் கொடுங்க. இது மட்டும் இல்லைங்க, இன்னும் நிறையா பக்தி, ஆன்மீகம், குழந்தைங்களுக்கு தேவையான கிட்ஸ் வீடியோஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, பிளேலிஸ்ட்டில் இருக்குது. கொஞ்சம் சர்ச் பண்ணி உங்கள் சகோதரிக்கு சப்போர்ட் பண்ணி வீடியோவை லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். வீடியோ நல்லா இருக்குது அப்படின்னா அதை பற்றின கமெண்ட்டு, ஒரு வேளை நல்லா இல்லை அப்படின்னாலும் அதை பற்றின கமெண்ட் கொடுங்க, சரி பண்ணிக்கலாம். மற்றும் ஒரு சிறந்த வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் வந்து விடைபெறுவது உங்கள் அன்பு தோழி தேநீர் கதைகள் தோழி. அனைவருக்கும் நன்றி, வணக்கம். என்னதான் எல்லாத்துக்கும் காரணம் நல்ல எண்ணம் நம்மளை நிச்சயமாக ஜெயிக்க வைக்கும். எல்லாரும் ஜெயிக்கிறதுக்கு தயாராக தானே இருக்கும்.